Eastern Ghats, Pollachiil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. 3 தடவை பார்லிமெண்ட்டில் மோடி பிஜேபி படுதோல்வியை சந்தித்த மாநிலம் தமிழ்நாடு. இது 4வது முறையும் அந்த மாதிரி ஆகாமல் 40 சீட்டு சொலையாக போகாமல் அதை தடுக்கணும்னா இங்கே திமுக கவர்மெண்ட்லேருந்து அகற்றப்படணும். ஏன்னா தேசிய அளவிலையும் ஸ்டாலின் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக. ஆகவே 26 திமுக பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தான். வெளிப்படையாக அவங்க ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை கண்டிப்பாக பிஜேபி இன்னும் அக்ரெசிவாக தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர காம்ப்ரமைஸுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதா எனக்கு தெரியல. இவர் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டார். இவருக்கு ஏடிஎம்கே எக்கெடு கட்டு போனால் இவருக்கு என்ன கவலை? ஆகவே டிடிவி தினகரன் பேசுகிறதுல லாஜிக் இடிக்குது எனக்கு தெரிஞ்சு. எடப்பாடி மீது கோபம் இருந்தாலும் பிஜேபிக்கு பெஸ்ட் பெட்டு எடப்பாடி தான். அவர் தலைமையில் தான் ஏடிஎம்கே அவங்க விரும்புவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அதுவும் இல்லைன்னா அவங்க இன்னும் ஜீரோ ஆவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே இல்லைன்னா பிஜேபியால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. சைபர் அவங்க இன்றைக்கி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட குரல் எழுப்பலையே. சொந்த மாவட்டத்திலையுமே கூட ஒன்றுமே இல்லையாங்க. ஒரு மந்திரி கூட, முன்னாள் மந்திரி ஒரு 6 மந்திரி அவரை வலியுறுத்தினாங்க. அதில் ஒரு மந்திரி கூட குரல் எழுப்பலையே. ஆகவே நீங்கள் எடப்பாடி இஸ் த பெஸ்ட் பெட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பிஜேபிக்கு. எனவே இப்போ பிஜேபியோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டெல்லியிலேருந்து சென்னை திரும்புகிறார். அவர் வந்தோன்னே வாயை திறக்கணும். கண்டிப்பாக பேசுவார் அவர். அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களை ஓபிஎஸ் செங்கோட்டையனை நாளைக்கு XYZ நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வலியுறுத்தினார் என்பது இன்று காலையிலிருந்து வரக்கூடிய ஹேஷியங்கள் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட். செங்கோட்டையனோட பலம் என்னங்கிறது இந்த இது மூலியமா ஒன்றுமே தனி மரங்க. அது தனி மரம் தோப்பாவாதுன்னு இவங்களாம் நடுப்புற வந்த கேரக்டர் செங்கோட்டையன். ஓபிஎஸ்ஸை பார்த்தாது செங்கோட்டையத்துக்கு இங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஞானோதயம் வந்துடணும். அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், 53 ஆண்டு கால அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவர், அதிமுகவோட ஆரம்பகால உறுப்பினர். ஓபிஎஸ் கதி தான் தனக்கு வரப்போகுதுன்ற புரிதல் அவருக்கு ஏன் இல்லைன்னு தான் எனக்கு தெரியல. அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறார். ஆனால் அவருக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டவர்களால் கட்சியில் அண்ணாமலை அளவுக்கு ஒரு தாக்கத்தையோ பொதுமக்கள் மத்தியில் ஒரு வீரியத்தையோ ஏற்படுத்த முடியல. நயினார் நாகேந்திரன்லாம் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பிஜேபி மாநில தலைவராக இருக்கிறார். அவர் பேசுகிறது ஏன் அச்சு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் தலைப்பு செய்தியை ஏன் வரமாட்டேங்குது? எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட சந்திப்பு ஏற்கனவே செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து எடப்பாடி போவாருங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் எடப்பாடி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்த ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாகவே கிரியேட் ஆயிடுச்சு. நார்மலாக போய் எப்பயும் பார்க்குறதான கூட்டணியில் இவங்க பிரச்சனைக்குள்ளே இவங்களுக்குள்ள அடிதடிகளுக்குள்ளே போய் பார்த்துட்டு வர்றதெல்லாம் முகத்தை மூடிக்கொண்டு வந்த எடப்பாடி தனியாக அந்த கார் கிராஸ் ஆகிறப்போ முகத்தை மூடுறாரு. முன்னக்கூட்டியே சிவி சண்முகத்தையும் வேலுமணிலாம் அனுப்பியாச்சு. நீங்கள் முதல்ல போங்க, அதுக்கப்புறம் நான் வாரேன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்தது ஒரு பெரிய அளவில் அவரோட இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணியிருக்கு. இல்லை அது முகத்தை மூடினது அது அவர் எதனால் மூடினா என்ன நமக்கு தெரியாது. இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள். ஒரு டிடிவி அப்படி பேசுகிறார், ஆச்சரியமாக இருக்குது. அப்படி அவர் பேச மாட்டார். டிடிவி பர்சனல் அட்டாக்ஸ் சாதாரணமாக டிடிவி பண்ணுறதில்ல. பட் அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. எனவே இஷ்யூ அது இல்லை. இப்போ இஷ்யூ அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது அதிகாரப்பூர்வமாக 2 தரப்புலேருந்து எதுவுமே வரலை. ஃப்ளைட்டு எப்போ அரைவல்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்துடுறாரு. அவர் வந்தோடனே ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக அவரை மீடியா சந்திப்புக்கு கேட்க தான் செய்வாங்க. என்ன விஷயங்கிறத ஓரளவுக்கு தெளிவுபடுத்த வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவர் பேசி தான் ஆகணும். பேசாமல் போனார்னாலே அது நியூஸ். பேசினாலும் நியூஸு, பேசாட்டியும் நியூஸ். ஸோ கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்தாகணும். பாசிட்டிவ் மீட்டிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல. எதுவுமே இப்போ நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ சுலபமாக எடப்பாடியை பிஜேபி கைவிடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படி பாருங்களேன். அவங்களுக்கு பிரதான எதிரி திமுக தான். திமுகவை நீங்கள் வீழ்த்தணும். அப்போ தான் 29ல் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். 3 தடவை பார்லிமெண்ட்டில் மோடி பிஜேபி படுதோல்வியை சந்தித்த மாநிலம் தமிழ்நாடு. கண்டிப்பாக. இது 4வது முறையும் அந்த மாதிரி ஆகாமல் 40 சீட்டு சொலையாக போகாமல் அதை தடுக்கணும்னா இங்கே திமுக கவர்மெண்ட்லேருந்து அகற்றப்படணும். ஏன்னா தேசிய அளவிலையும் ஸ்டாலின் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். கண்டிப்பாக. ஆகவே 26 திமுக பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தான். வெளிப்படையாக அவங்க ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை கண்டிப்பாக பிஜேபி இன்னும் அக்ரெசிவாக தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர காம்ப்ரமைஸுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதா எனக்கு தெரியல. சில பேர் அது ரொம்ப ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறது தான் பிஜேபியோட வேலை, திமுக வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நானே கூட சில நேரங்கள் அப்படிலாம் கருத்து தெரிவிச்சிருக்கேன். பட் அது எனக்கு என்னமோ ஆஃப் லேட் பார்க்கும்போது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுதான். அவ்வளோ தூரம் திமுக வந்துட்டு போட்டோன்னு ஃப்ரீயாக பிஜேபி விடாது. கண்டிப்பாக. அந்த கேக் வாக்கை அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க.
அப்படி பார்க்கும்போது அந்த ஃபைட்டில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஏடிஎம்கே இல்லாமல் அவங்களால எப்படி வீழ்த்த முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கே இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. அந்த ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து எடப்பாடி கையில் தான் இருக்குது. நீங்கள் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாருங்க. அவர் ஏடிஎம்கே பற்றி ஏன் பேசணும்னு எனக்கு புரியல. ஓபிஎஸ் பேசினா கூட எனக்கு புரியுது. அவர் உள்ள இருக்கிறாரு, உள்ள இருக்காரு, பேசுறாருன்னா எனக்கு அது புரியுது. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஓபிஎஸ் இதே விமர்சனங்களை முன் வச்சாருன்னா எனக்கு அது புரியுது. அவர் கரெக்ட், அவர் கட்சியில் தன்னை சேர்த்துக்கலன்ற வருத்தத்தில் கோபத்தில் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. இவருக்கு ஏடிஎம்கே எக்கடு கட்டு போனால் இவருக்கு என்ன கவலை? ஆகவே டிடிவி தினகரன் பேசுறதுல லாஜிக் இடிக்குது எனக்கு தெரிஞ்சு. எடப்பாடி மீது கோபம் இருந்தாலும் பிஜேபிக்கு பெஸ்ட் பெட்டு எடப்பாடி தான். அவர் தலைமையில் தான் ஏடிஎம்கே அவங்க விரும்புவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அதுவும் இல்லைன்னா அவங்க இன்னும் ஜீரோ ஆவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே இல்லைன்னா பிஜேபியால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. சைபர் அவங்க 2001 திமுக கருணாநிதி புண்ணியத்தில் 4 சீட்டு எச் ராஜா உட்பட அசம்பிளிக்கு போனாங்க. 21 எடப்பாடி புண்ணியத்தில் அதே 4 பேர் போனாங்க. ஆகவே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு இந்தியாவிலே எவ்வளோ பலவீனமாக எந்த மாநிலத்திலையும் அவங்க இல்லை. அது அவங்களுக்கு அமித்ஷாக்கு நல்லாவே தெரியும். திராவிட கட்சியோட எப்படி கூட்டணி வச்சாலும் 4 சீட்டு தாங்கிறது 2 தேர்தல் நிர்மூலமாயிருக்காங்க தெரியும். அந்த 4ஐயும் விட்டு சைபரில் நிற்க முடியாது. அதனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பாலிடிக்ஸில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ எடப்பாடி இல்லை வேணான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க எடப்பாடியை நகர்த்திட்டு மற்ற தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து எடப்பாடியை வெளியில் அனுப்பும். அதெல்லாம் ரொம்ப அதீத கற்பனைங்க. அப்படிலாம் நீங்கள் செய்ய முடியாது ஒரு கட்சியில். இன்றைக்கி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட குரல் எழுப்பலையா? சொந்த மாவட்டத்திலையுமே கூட ஒன்றுமே இல்லையாங்க. ஒரு மந்திரி கூட, முன்னாள் மந்திரி ஒரு 6 மந்திரி அவரை வலியுறுத்தினாங்க. அதில் ஒரு மந்திரி கூட குரல் எழுப்பலையா? ஆகவே நீங்கள் எடப்பாடி இஸ் த பெஸ்ட் பெட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பிஜேபிக்கு. எனவே இப்போ பிஜேபியோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டெல்லியிலேருந்து சென்னை திரும்புகிறார். அவர் வந்தோன்னே வாயை திறக்கணும். கண்டிப்பாக பேசுவார் அவர். இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு பேசுவார், நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் பேசுவார். ஒரு வாரம் 10 நாளில் வந்து அந்த மீட்டிங்கோட பலாபலன்கள் என்ன என்பது பிஜேபியோட நடவடிக்கைகள் மூலமாகவும் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஆஸ் ஆஃப் நோ இது பிஜேபி ஏடிஎம்கே இந்த நிமிடம் வரையில் நாம் பார்க்கும்பொழுது அந்த அலையன்ஸ் வந்து மேலும் வலுப்பெறுவதற்கு இவர்களுக்கு இடையில் உள்ள அந்த பிரச்சனைகள் ஒரு மாதிரி சுமூகமாக செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இப்போதைக்கு படுது. மறுபடியும் சொல்கிறேன், இது நாளைக்கு மாறலாம். இப்போதைக்கு படுது. ஏடிஎம்கேக்கு பிஜேபி தேவைன்றதை விட பிஜேபிக்கு ஏடிஎம்கே தேவை. அதனால் எடப்பாடியை நகர்த்திட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வர வேலையை செய்ய மாட்டாங்க. இந்த பிரிஞ்சவங்களை சேர்க்க மாட்டான்னு எடப்பாடி உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இனிமேல் பிஜேபி அதை வலியுறுத்தாதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இனி இவருடைய சந்திப்பே கூட வந்து எடப்பாடி வந்து யாரையுமே நீங்கள் சந்திச்சா கூட அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்துங்கிறத எடப்பாடி வந்து வெளிப்படையாக அமித்ஷா முன்னாடி தெரிவித்ததாக கூட வந்து சொல்லப்படுகிறது. இனிமேல் இந்த செங்கோட்டையனோ இல்லை ஓபிஎஸ் அவருடைய சந்திப்பு முயற்சிகளோ இது போன்ற விஷயங்களை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எப்படி சார்? இது எல்லாமே வந்து அன்கன்ஃபர்ம்டு சார். இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது வந்து ஹேஷியங்கள் வரக்கூடிய மீடியா ரிப்போர்ட் பண்ணுது. இதை ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பு கூட இதை உறுதிப்படுத்தலை. அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களை ஓபிஎஸ் செங்கோட்டையனை நாளைக்கு XYZ நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வலியுறுத்தினார் என்பது இன்று காலையிலிருந்து வரக்கூடிய ஹேஷியங்கள் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். இது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பாவது இதை உறுதிப்படுத்தணும். கண்டிப்பாக அமித்ஷா இதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டார். அமித்ஷா இதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டார். அவர் லெவலில் இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. செங்கோட்டையன் பார்த்ததுனால தானே இவர் கிளம்பி. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ எடப்பாடியோட இந்த கருத்துக்கு முதல்ல எடப்பாடி இப்படி ஒரு கருத்தை முன் வச்சாரன்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்குன்னா அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும். அமித்ஷா சொல்லணும். அமித்ஷா சொல்ல மாட்டார், எடப்பாடி சொல்லணும். அவர் விமான நிலையத்தில் இறங்கி செய்தியாளர்களை கூலாக சந்தித்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு போனாருன்னா சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல், அதாவது நிலைமை சுமூகமாக இருக்குன்னு அர்த்தம். மாறாக செய்தியாளர்களிடம் அவர் கோபப்பட்டாலோ கேள்விகளுக்கு பதில் சொல்வதை தவிர்த்தாலோ அல்லது செய்தியாளர்களை சந்திக்காமல் காரில் போயிட்டாருனாலோ சிக்கல்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம யூகங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறோம். நீங்கள் சில விஷயங்களை வந்து லாஜிக்கலாகவே கன்க்ளூட் பண்ணிடலாம். வேறு என்ன ஆப்ஷன் பிஜேபி அதை சொல்லுங்கள். பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே சர்வைவ் ஆகும். ஏடிஎம்கே எல்லாம் பிஜேபி எங்கே சர்வைவ் ஆக முடியாது. அதுக்கு எடப்பாடி தான் தேவை அவங்களுக்கு. ஆமாங்க. இப்போ விட்டுட்டு யாருங்க இருக்கா? டிடிவியோட போக முடியாது. ஓபிஎஸ் தனி மரம், சசிகலா ஃபினிஷ்ட். அது யார் இருக்கா உங்களுக்கு? செங்கோட்டையனோட பலம் என்னங்கிறது இந்த இது மூலியமா ஒன்றுமே கிடையாது. தனி மரங்க. அது தனி மரம் தோப்பாவாதுங்க. இது இவங்களாம் நடுப்புற வந்த கேரக்டர் செங்கோட்டையன். ஓபிஎஸ்ஸை பார்த்தாது செங்கோட்டையத்துக்கு இங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஞானோதயம் வந்துடணும். அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், 53 ஆண்டு கால அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவர், அதிமுகவோட ஆரம்பகால உறுப்பினர். ஓபிஎஸ் கதி தான் தனக்கு வரப்போகுதுன்ற புரிதல் அவருக்கு ஏன் இல்லைன்னு தான் எனக்கு தெரியல.
அதான் எவ்வளவு விஷயஞானம் உள்ள திறமசாலியாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தனக்குன்னு வரும்போது சறுக்கி விடுவார்கள் என்பதற்கு செங்கோட்டையன் ஒரு உதாரணமாக. இப்படிலாம் கட்சி தலைமைக்கு எதிராக அவர் எங்கேயுமே கலகம் செய்ததில்லை. முதன்முறையாக கலகம் செய்து சிக்கலில் மாட்டியிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களையும் அந்த கட்சி தலைமை யார்கிட்ட இருக்குதோ அந்த அந்த தலைமைக்கு ஏற்ற மாதிரி ஓடி பழக்கப்பட்ட ஒரு நபர் முதல் முறையாக இது போன்ற ஒரு விஷயம் ரைஸ் ஆனது. அமித்ஷாவை சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு செங்கோட்டையன் டோட்டலாகவே ஆஃப் ஆயிருக்கு. சந்திக்க போனதே தப்பு. நீ உங்கள் கட்சி உள்விவகாரத்தில் எதிர்த்து போனீங்கன்னா நடுத்தரில் நிற்பேன்றதுக்கு ஓபிஎஸ் கண்ணு முன்னால் ஒரு உதாரணம் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பாடம் கற்க இல்லைன்னா யார் என்ன சொல்கிறது? அவ்வளோ அனுபவசாலி, கிட்டத்தட்ட 80 வயதை நெருங்குகிறார். அவருக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? இந்த வயதில் ஏன் இந்த தடுமாற்றம்? கடைசி வரைக்கும் செங்கோட்டையனை வந்து சந்தித்து பார்த்தது எல்லாருமே டிடிவியினுடைய ஆதரவாளர்களும் ஓபிஎஸ்னுடைய ஏற்கனவே யாரெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்க தான் போய் சந்திச்சு. அவங்க என்னங்க இருக்குது? இது வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து ஒன்றுமே கிடையாது, தனிமரமாக நிற்கிறார். கிட்டத்தட்ட அவரும் தனிமரம். டிடிவியை இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்க்க முடியாதுன்ற நான். அவர் தனி கட்சி. அவர் ஏடிஎம்கேக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கபலமாக கருதுகிறீர்கள்னா அது உங்களோட பலவீனத்தை தான் காட்டுகிறீங்க. தனி கட்சி ஆரம்பித்து போனோடனே உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு. தாய் ஸ்தாபனத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது செங்கோட்டையனுக்கு உரைக்காமல் போனது, புரியாமல் போனது அவருடைய விதி தான். அப்படி தான் எனக்கு தோணுது. பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் நடக்கிறது. பியல் சந்தோஷ் வந்து கலந்துக்கிறாரு. இந்த பிரச்சனை வந்து எடுத்து கட்சியினுடைய முக்கியமான விஷயங்களாக அங்கே வந்து விவாதிக்கப்படுகிறது. அண்ணாமலையை போய் கூப்பிட்டுட்டு வந்து கலந்துக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாஜகவில் அங்கே நயினாருக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு டஃப்பான ஒரு பேட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சார், அங்கே என்ன நடக்குதுன்றதை பற்றின தகவல்கள் என்கிட்ட இல்லை சார் பெரிய அளவில். ஆனால் சில விஷயங்களை பொதுவெளியில் இருக்கிறத வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறார். ஆனால் அவருக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டவர்களால் கட்சியில் அண்ணாமலை அளவுக்கு ஒரு தாக்கத்தையோ பொதுமக்கள் மத்தியில் ஒரு வீரியத்தையோ ஏற்படுத்த முடியல. 1000 குறை சொன்னாலும் அண்ணாமலை இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு பேசுபடு பொருளாக இருந்தது. 2021 தடால் புடால்னு எதனா பண்ணி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை அவர் செட் பண்ணார் அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன்லாம் ஒன்றுமே பண்ண முடியலையாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பிஜேபி மாநில தலைவராக இருக்கிறார். அவர் பேசுகிறது ஏன் வந்து அச்சு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் வந்து தலைப்பு செய்தியாக ஏன் வரமாட்டேங்குது? நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் வந்து ஹெட்லைன்ஸ் கிராபிங்னு வாங்க, தலைப்பு செய்திகளை திருடுவது? அண்ணாமலை இருக்கும்போது அது நடந்ததில்லை. பிஜேபியில் எந்த தலைவர் இருக்கும்போதும் ஹெட்லைன்ஸ் கிராபிங் அண்ணாமலை இருக்க மாதிரி நடந்ததில்லை. அண்ணாமலை கொடுத்த கண்டென்ட் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லதோ கெட்டதோ பொய்யோ புழுவோ உண்மையோ ஏதோ ஒன்று. அண்ணாமலை துரதிருஷ்டவசமாக நயினார் நாகேந்திரனால் அதில் 10ல் 1 பங்கு தாக்கத்தை கூட ஏற்படுத்த முடியல. மீடியா ஏன் உங்ககிட்ட வரமாட்டேங்குது? மீடியா ஏன் உங்களை பிக்கப் பண்ண மாட்டேங்குது? அண்ணாமலையை பிக்கப் பண்ணிச்சுல மீடியா. உங்களை ஏன் நயினாரை ஏன் வந்து பிக்கப் பண்ண மாட்டேங்குது? அதிமுக விவகாரத்தில் மட்டும் நயினார் பேசக்கூடியது வந்து வெளிவருகிறது. பாஜக விவகாரத்தில் நயினார் பேசுறது, திமுக அரசுக்கு எதிராக பேச விஷயங்களும் அண்ணாமலை ஒருத்தர் தாங்க திமுக அரசுக்கு எதிராக நெரேட்டிவை செட் பண்ணாரு. என்ன சொல்ல போனால் எடப்பாடி கூட அதை பண்ணலாம். திமுக அரசுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணது ஒரு அப்போசிஷன் லீடராக அண்ணாமலை மட்டும்தான் அதை செஞ்சார். நயினாரால் ஒன்றுமே பண்ண முடியலையே. இது அப்போ என்ன அரசியல்? அது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் வந்து பிஎல் சந்தோஷ் அவருடைய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. டெங்கு ஃபீவர்னாங்க. டெங்கு ஃபீவருக்கு வர எது கூட்டின்னு வராங்க கட்சி ஆஃபீஸுக்கு? எனக்கு புரியல. இது என்ன கட்சின்னு புரியல நமக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய தகவல்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ். இது வந்து கட்டுக்கதையாக இருக்கும்போது எனக்கு தோணுது. கட்சியை விட்டு வெளியில் போனால் அவர் யாருங்க? சைபருங்க அவர் கிடையாது. பிஜேபியே தமிழ்நாட்டில் 4% 5%, சரி அதிகபட்சம் 8லேருந்து 10ன்னு வச்சுக்குவான். கட்சியை விட்டு வெளியில் போனால் யாராக இருந்தாலும் அவங்க செல்லா காசு. அவங்க பிஜேபிக்கே இங்கே வந்து செல்வாக்கு பெரிய அளவில் வளரல அப்படின்னும் பொழுது பிஜேபியிலேருந்து வெளியில் போகிறவங்களுக்கு எப்படி செல்வாக்கு வரும்? ஏன்னா என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அப்படி இப்படி. சரி, ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க? எங்கே சார் ஓட்டு இருக்குது உங்களுக்கு? ஒரு கட்சி சார்பாக கூட்டணியில் நின்றுமே அவரால் வந்து ஜெயிக்க முடியலையே சார். அவரால் வந்து அதிமுக கூட்டணியில் நின்று எம்எல்ஏ சீட்டும் ஜெயிக்க முடியல, பார்லிமெண்ட்லேயும் ஜெயிக்க முடியல சார். தனிச்சும் ஜெயிக்க முடியல, கூட்டணிலையும் ஜெயிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த கூட்டணியை உடைச்சது அவரு தான். அதிமுக கூட்டணியை அண்ணாமலை தான் உடைச்சாரு. உடைக்காம இருந்தால் 12லேருந்து 15 சீட் இந்த அலையன்ஸ். 2019 அலையன்ஸ் இருந்ததுன்னா ஏடிஎம்கே, பாஜக, பாமக, தேமுதிக, குட்டி கட்சியெல்லாம் சேர்த்துருந்தா டெஃபினட்டாக 12லேருந்து 15 சீட். கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு, எம்பியா இருப்பாரு. அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கூட கிடைச்சிருக்கும். தலையில தானே பண்ண அடி போட்டுக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் என்டிஏ ஃபிகர் ஏறி இருக்கும் டெல்லியில். தேசிய அளவில் மோடி 3வது தடவை மெஜாரிட்டி இல்லாமல் போனதுக்கு அண்ணாமலை காரணம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் உடைச்சார். அப்போ இதுதான் அண்ணாமலையோட ஜாதகம். இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாரு அவர்? பிஜேபி தன்னுடைய மூர்க்கத்தனத்தால், தன்னுடைய ஆணவத்தால் வட இந்தியாவில் நம்ம ஜெயிக்கிறது உறுதின்னு தமிழ்நாட்டில்
அவர் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது அந்த யாத்திரையோட துவக்க விழாவில் அதிமுக தன் பிரதிநிதியை அனுப்புது. அதுவே தவறு. அதிமுக திமுகவோட கோட்டையாக கருதப்படுற தமிழ்நாட்டில் புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போய் வாழ்த்து தெரிவித்ததே உங்களுடைய அவலம், அது உங்களுடைய கோழைத்தனத்தை காட்டுது. அதை செஞ்சாங்க. போய் அவர் பிரச்சாரத்துக்கு போன 4வது நாளே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எவ்வளோ தூரம் கேட்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஆபாசமான வார்த்தைகளால், அரசியல் ரீதியாக கொச்சையான வார்த்தைகளால் பேச ஆரம்பித்தார். அது திட்டமிட்டு செய்த நடவடிக்கை அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று. அதோட பலனை 24 மோடி அனுபவிக்கிறார், அமித்ஷா அனுபவிக்கிறார். இந்த 12லேருந்து 15 சீட்டு இருந்துன்னா அங்கே டிசிஷன் வேறு. இங்கே திமுகவும் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இருந்தோம். யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்குச்சு அண்ணாமலை ரூபத்தில். இப்போ தும்ப விட்டு வாழை பிடிக்கிறீங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால். அண்ணாமலை வந்து தனி கட்சிலாம் அதெல்லாம் கதைங்க. தனி கட்சி ஆரம்பிச்சு வாட் நெக்ஸ்ட்? இருக்கிற கட்சிங்களாலே சமாளிக்க முடியாது. தனி கட்சி ஆரம்பிச்சு என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள் ஓட் பேங்க் யார்? இந்த பிஜேபிக்குள்ளே இருக்க ஓட் பேங்க் தானே ஓட் பேங்க். வெளியிலேருந்து வரப்போகுது. இந்த இவ்வளோ தான் 10% தான் ஓட் பேங்க்னா இந்த 10% 1% 2% தான் அண்ணாமலை வரப்போகுது. புதுசாக வெளியிலேருந்து எங்கே வரப்போகுது? திமுக அண்ணா திமுக காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ சீமானுக்கோ விஜய்க்கோ ஓட்டு போடுறோம், அண்ணாமலைக்கு போடுவானா? போட மாட்டான். ஆனால் பிஜேபியில் சிஎம் இருந்த எடியூரப்பாவே வந்துட்டு தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி என்ன நிலைமையாச்சு? ஒரு ஆளும் ஒரு இதாக இருந்தவர், ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி. ஆமாம், இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? 21க்கு முன்னால் நீங்கள் யார்? யூனிஃபார்ம் போட்ட அதிகாரி. அரசியலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? உங்களோட அத்தனை அடையாளமும் பிஜேபி. அது பிஜேபி நல்ல கட்சியோ கெட்ட கட்சியோ அது வேறங்க. அண்ணாமலைன்னா அது பிஜேபி. அடையாளமாகவே மாறி, அடையாளமே பிஜேபி. தாய் ஸ்தாபனங்க. அதுக்கு எப்படி நீ துரோகம் மட்டும் வெளில வந்து என்ன அரசியலில் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது 20 வருஷமாவது நீ சேவை பண்ணியிருக்கணும் ஒரு கட்சியில். உங்கள் அனுபவமே 4 வருஷம். 21 ஆகஸ்ட் தானே உங்கள் அனுபவம். 20 ஆகஸ்ட் வச்சுக்கோங்க, 5 வருஷம் தானே உங்கள் அனுபவம். அதுக்கு மேலே என்ன? ஒன்றுமே இல்லையா? ஆகவே தனி கட்சியெல்லாம் ஆரம்பித்தா ஒன்றுமே இல்லைங்க. அது நிச்சயமாக சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபேண்டம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.